கொடுக்கப்பட்டிருக்கிற vocabulary செக்ஷனை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பேஜ் நம்பர் நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 96ல இந்த vocabulary செக்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். My reminiscence page 96 first vocabulary sectionல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து clip words. இப்படின்னா என்ன? clipped words அப்படின்னா அது வந்து ஒரு word formation process. அதுல என்ன நடக்கும்? வார்த்தைகள் வந்து அதோடைய ஒரு பகுதிக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஒரு முழுமையான இருக்கிற வார்த்தையிலேருந்து சில பகுதியை வந்து நீக்கி சில வார்த்தைகள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் டு ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ்னா வேர்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் which results in reduction of words to one of its parts. இப்போ ஒரு பெரிய வார்த்தை இருக்குன்னா அதுல இருக்கிற சில வார்த்தைகள் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எழுத்துக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கும், அது குறுக்கப்பட்டிருக்கும். அதுதான் கிளிப்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் வந்து குறுகி போயிருக்கும், குறைஞ்சு போயிருக்கும். சில வார்த்தைகள் மட்டும்தான் உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுல வந்து என்னெல்லாம் உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னா உதாரணங்கள் மூலியமா பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நம்ம இந்த வார்த்தை இது என்னது? கேப்ரியோலேட், CABRIOLET. எப்படின்னா என்ன? இந்த கேபோட விரிவாக்கம். இந்த கேப்ரியோலேட் தான் முழுமையான வார்த்தை. அதுல வந்து இந்த எழுத்துக்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இந்த கேபுங்கிற வார்த்தை மட்டும்தான் இப்ப நம்ம வந்து உபயோகிக்கிறோம். இப்ப நம்ம பேச்சு வாக்குல கேபுன்னு தான். I had to book a cab to the airport. நான் வந்து ஏர்போர்ட் போறதுக்காக கேப் புக் பண்ணேன். இந்த ஓலா, ஊபர், ஃபாஸ்ட் ட்ராக், அந்த மாதிரி நம்ம ஊர்ல நிறைய டாக்ஸி எல்லாம் இருக்குல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கேப். ஸோ அததான் கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த வார்த்தையோட சுருக்கப்பட்ட வார்த்தை? கேப்ரியோலெட் அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கப்பட்ட வார்த்தை தான் கேபுங்கிறது. நான் இந்த படம் எதுக்கு வரைஞ்சிருப்பேன்னா ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்ங்கிறதுக்காக. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம வீட்டுல இருக்க முக்கியமான ஒரு பொருள் மின் விசிறி, ஃபேன் இல்லையா? இப்படிதானே நம்ம கூப்பிட்டு பழக்கம். இப்படி இந்த வார்த்தையை தானே நம்ம கேட்டிருப்போம். ஆனா இது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபெனாட்டிக். இப்படிதான் இந்த ஃபெனாட்டிக்ங்கிற வார்த்தையில இருந்தா ஃபேனுங்கிற வார்த்தை மட்டும் சுருக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பேச்சு வாக்குல நம்ம சொல்றது வந்து ஃபேனுங்கிறது தான். ஆனா இதோட முழுமையா கூப்பிடுற இது என்ன? ஃபெனாட்டிக், FANATIC. நம்ம வீட்டுல உபயோகிக்கப்படுற முக்கியமான ஒரு விஷயம் எரிவாயு இல்லையா? சமையலுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் ஆயிடுத்து, புக் பண்ணணும் அப்படின்னு தானே பேச்சுல வரும். ஆனா அதோட வார்த்தை என்ன? கேசோலைன், GASOLINE. இதுதான் கேஸ்ன்னு சுருக்கி நம்ம அப்படி கூப்பிடுறோம். நிறைய சிலிண்டர் பேர்லாம் நம்ம கேட்டுப்போம்ல, நம்ம உபயோகிக்கிறது HP, இந்தியன், பாரத் கேஸ், அந்த பேருக்காக நான் இதுல எழுதப்பட்டிருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு இந்த வரைபடம் வரைஞ்சு காமிச்சேன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கேசோலின்ங்கிறது தான் இதோட முழுமையான வார்த்தை. சுருக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தான் கேஸ், நம்ம எரிவாயுன்னு சொல்றது. இது என்ன? டெலிஃபோன். ஆனா நம்ம ஒரு வாட்டியும் டெலிஃபோன் அடிக்கிறது அப்படியா சொல்றோம்? இல்ல போன் அடிக்கிறது எடு அப்படின்னு நம்ம பேசுறத வருது வார்த்தையா. சோ இதோட முழுமையான பேர் வந்து டெலிஃபோன். ஆனா நம்ம சொல்ற இது வந்து போன். இதுதான் கிளிப்டு வேர்ட்ஸ். இந்த கிளிப்டு வேர்ட் என்ன? போன்.
இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நம்ம டிவில நிறைய விளம்பரங்கள்லாம் பாக்குறோம். அப்படின்னா நம்ம விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோங்கிறது எப்போதும் சொல்றோம் இல்ல. இந்த ஆட் பாரு அப்படின்னு தானே வருது. இந்த ஆட பாரு நல்லா இருக்கு, அந்த மாதிரி தானே நம்ம பேசுறத நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கிளிப்டு வேர்டா என்ன இருக்கு, ஆடுன்னு சொல்றோம். லெபார்டரி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கெமிஸ்ட்ரி லேபு அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். லெபார்டரி, கெமிஸ்ட்ரி லெபார்டரி, ஐ ஹேட் டு ஒர்க் இன் தி கெமிஸ்ட்ரி லெபார்டரி அப்படின்னு சொல்றோம். ஐ டிட் தி ப்ராஜெக்ட் இன் கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் பேச்சு வாக்குல வரத. ஸோ வி ஆர் ரெடியூசிங் த வேர்ட்ஸ். என்ன சொன்னோம், கிளிப்டு வேர்ட்ஸ்னா ரிடக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் டு ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். அதுதான் நம்ம கிளிப்டு வேர்ட்ஸ்ன்னு அர்த்தத்தை பார்த்தோம். ஸோ லெபார்டரியோட சுருக்கப்பட்ட வார்த்தை தான் லேப். ஜூவாலஜிக்கல் பார்க் அப்படியா நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து ஜூன்னு தானே சொல்றோம். ஹி வென்ட் டு வண்டலூர் ஜூ எஸ்டர்டே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தட்ட சென்டென்ஸா பேசத்த, ஹி வென்ட் டு ஜூவாலஜிக்கல் பார்க் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம முக்காவாசி உபயோகிக்க மாட்டோம். நம்ம சொல்ற வார்த்தை வந்து இட் இஸ் அ ரெடியூஸ்டு வேர்ட். ஜூவாலஜிக்கல் பார்க்குங்கிற வார்த்தையோட கிளிப்டு வேர்ட் தான் ஜூங்கிறது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கும். ஆனா நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம அதை உபயோகிக்கிற வார்த்தை ஃப்ரிட்ஜ். ஹி டுக் லாட் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ். போட்டோகிராஃப்ங்கிறது ஒரு நீளமான வார்த்தை. அதை வந்து நம்ம சுருக்கி எப்படி கிளிப்டு வேர்டா உபயோகிக்கிறோம், போட்டோன்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய வார்த்தை. லஞ்ச், லஞ்சுன்னா என்ன, நம்ம மதிய உணவுக்கு தானே லஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அதோட வார்த்தை என்னன்னா ஆக்சுவலா லஞ்சியான், LUNCHEON. இததான் நம்ம சுருக்கி லஞ்சுன்னு இப்ப சொல்றோம், கரெக்டா. ஸோ இந்த வார்த்தை it has been, there is a reduction of words and it has given me the word lunch. இதுதான் clipped words. Mathematics. I solved many math problems yesterday. அப்படிதானே சொல்லுவோம். I solved many mathematics problems அப்படியா நம்ம சொல்றோம் ஒரு சென்டென்ஸா பேசுறத. ஸோ மேத்தமேட்டிக்ஸுங்கிறது தான் இதோட ஆக்சுவல் வார்த்தை. இதை வந்து மேத்ன்னு இந்த வார்த்தைகள் மீதி இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. நம்ம உபயோகிக்கிற கிளிப்டு வேர்ட் வந்து மேத் அப்படிங்கிறது தான். சரியா, இதுதான் கிளிப்டு வேர்ட்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அடுத்த கான்செப்டான பிளெண்ட். இந்த vocabularyல அடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிற பார்ட் வந்து இந்த பிளெண்டுங்கிறத பத்தி. பிளெண்ட் அப்படின்னா என்ன, இட் இஸ் a word from parts of two or more words. Parts of two or more words. நான் இது வந்து word 1 word 2 அப்படின்னு சொல்றேன். அதுதான் A and B ன்னு சொல்றேன். It is a word formed from parts of two words. இதுல வந்து இந்த ரெண்டு வார்த்தைகள் முழுமையான வார்த்தைகளை இணைச்சு ஒரு வார்த்தையா நம்ம சொல்ல போறது கிடையாது. இதுல இருந்து சில எழுத்துக்கள், இந்த வார்த்தையில இருந்து வேர்ட் 2ல இருந்து சில எழுத்துக்கள், அதை ஒன்னாக்கி உபயோகிக்கிற வார்த்தை தான் பிளெண்ட். இது ஒரு வார்த்தை, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, அதுதான் A and B. இந்த வேர்டு 1 Aல இருந்து சில வார்த்தைகள் எடுத்துக்கிறோம், இந்த வேர்ட் Bல இருந்து சில வார்த்தைகள் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இணைச்சு ஒன்னா கொடுக்கப்படுற வார்த்தையை தான் பிளெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? Word formed from parts of two or more words. So breakfast
நம்ம காலை உணவு, அப்புறம் மதிய உணவு, அததான் லஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கிற பிஆர் வரும். இந்த லஞ்சிங் எழுதிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில இருந்து NCH. சோ நம்ம என்ன சொல்றோம்? வேர்ட் ஃபார்ம் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் 2 or more words. இதுல பார்ட்ஸ், BR is the part of the word breakfast and NCH is the part of the word lunch. இந்த லஞ்சுங்கிற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் NCH, பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் BR. இந்த ரெண்டு எழுத்துக்களையும் சேர்ந்து சொல்லப்படுற வார்த்தை தான் பிரஞ்ச். அதாவது he had his brunch at 11 AM in the morning அப்படின்னா கார்த்தால உணவு நேரமும் இல்லாம மதிய நேர உணவும் இல்லாம நடுவுல இப்ப ஒரு 12 மணிக்கு அப்புறம் தானே நம்ம மதிய உணவை சாப்பிடுவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட், இந்த காலை உணவுலாம் எப்படி எடுத்துப்போம்? ஒரு காத்தால 11 மணிக்கு அந்த மாதிரிக்குள்ள எடுத்துருவோம் இல்லையா? சோ அதுவும் இல்லை இதுவும் இல்லாம நடுப்புலயே அந்த சாப்பிடுறதுதான் நம்ம வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுறது இங்கிலீஷ்ல. சரியா? கேமரா பிளஸ் ரெக்கார்டர். கேமராவும் ரெக்கார்டர் இது வந்து தனித்தனி வார்த்தை இல்லையா? புகைப்பட கருவியை தானே நம்ம கேமரான்னு சொல்றோம். ரெக்கார்டர், இந்த புகைப்பட கருவியும் இந்த ரெக்கார்டர்ல இருந்து கேமுங்கிற வார்த்தை கேமரால இருந்தும், ரெக்கார்டர் சாரி CORDER, கேமரால இருந்து CAM இந்த வார்த்தை. சோ இது ரெண்டுத்தையும் இணைச்சு நம்ம என்ன சொல்லிடுறோம்? கேம்கார்டர். கேமரா ரெக்கார்டரை தான் கேம்கார்டர்னு நம்ம சுருக்கி சொல்றோம். இதே போல நிறைய உதாரணங்கள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பைனரி பிளஸ் டிஜிட், பிட். சோ ஐடிங்கிறது இந்த வார்த்தையில இருந்தும் பி. சோ பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் தான் நம்ம இதுலயே உதாரணமா பார்த்தோம். எலக்ட்ரோ பிளஸ் எக்ஸிக்யூட், எலக்ட்ரோக்யூட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானிக் மெயில், எலக்ட்ரானிக் மெயில்னா என்ன? மின்னஞ்சல், அதுதானே நம்ம சொல்றோம். இமெயில தானே அப்படி சொல்றோம். எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில், சோ மெயில். ஸோ இதுல இருந்து சில வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஏ வேர்டுல இருந்தும் ஒரு சில வார்த்தைகள், பி வேர்ட்ல இருந்தும் சில வார்த்தைகள் எடுக்கப்பட்டு ஒரு வேர்டா இட் ஃபார்ம்ஸ் a நியூ வேர்ட் as இமெயில். அப்புறம் மோட்டார் பெடல்ஸ், அதுதான் மொபெட் அப்படின்னு சொல்றோம். இந்த மொபெட்ல MO, அப்புறம் பெடால்ஸ்ல PD. இப்படி நம்ம உபயோகிக்கிறதுனால பிளெண்ட், இணைக்கிறது, ரெண்டு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு வார்த்தையில இருந்தும் சில எழுத்துக்களை நீக்கி ஒன்னா இணைக்கும் போது நமக்கு பிளெண்டுங்கிற பகுதி, பிளெண்டுங்கிற இதுவா உருவாருது. நம்ம புஸ்தகத்துல வந்து மத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக் பிளஸ் ஃபாக், இது வந்து என்னவாகும்? ஸ்மாக் அப்படின்னா மூடு பனி அப்படின்னு. இது வந்து புகை, ஸ்மோக்னா புகை சொல்லுவோம் இல்லையா? இந்த பனி, சோ மூடு பனி அப்படின்னா இது இணைக்கிறத மாறுற வார்த்தை. திஸ் இஸ் அ பிளெண்டட் வேர்ட். ஸ்மோக்ல இருந்து SM, ஃபாக்ல இருந்து OG. சோ வேர்ட் 1ல இருந்து சில வார்த்தைகள், வேர்ட் Bல இருந்து ஒரு சில வார்த்தைகள், இது ரெண்டும் இணையறத பிளெண்டட் வேர்டா ஸ்மாகா மாறிடுறது. மோட்டார் பிளஸ் ஹோட்டல் வந்து என்ன சொல்றாங்க? மோட்டேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு விடுதி. MO இந்த மோட்டாருங்கிற வார்த்தையில இருந்தும், TL இந்த வார்த்தையில இருந்தும், இது இப்படி எடுத்துக்கிறத
மோட்டல் அப்படின்ற ஒரு புது வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. இட் இஸ் அ blended word. இதுவே கிளிப்டு வேர்ட்ஸ்ல என்னாச்சுன்னா ஒரே ஒரு வேர்டு, அந்த வேர்ட்ல மத்த வார்த்தைகள்லாம் நீக்கி ஷார்ட் ஃபார்மா நம்ம பார்த்தோம். இது வந்து ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள், ரெண்டு வார்த்தைகள்ல இருந்தும் சில எழுத்துக்களை நீக்கப்பட்டு ஒரு புது வார்த்தையா கொடுக்கப்படுறது. அதுதான் பிளெண்ட்ஸ். ஓகேயா? There is a reduction of a word in clipped words, reduction of words in two or more words, from two or more words. அதுதான் blendல நடக்குது. ரெண்டு பகுதியை பார்த்துட்டோம். vocabularyல clipped wordsயும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம், blendஸையும் பார்த்துட்டோம். ரைட்டா? பார்த்தோம், இதையும் பார்த்தோம். மூணாவது idioms. idioms அப்படின்னா என்ன? It is an expression or word or phrase. இது என்ன சொல்ல வருது? meaning is different from literal meaning of idiom's individual element. அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் சொல்றோம்னா அதுக்குண்டான அர்த்தம் அதுவா இல்லாம உள்ளர்த்தமா உள்ள ஒண்ணு அடங்கியிருக்கு. உள்ளர்த்தம் கொண்ட ஒரு வாக்கியத்தை தான் idioms-னு நம்ம சொல்றோம். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட ஆக்சுவல் மீனிங், அதோட லிட்ரல் மீனிங், அததான் லிட்ரல் மீனிங்னா அதுக்குண்டான எக்ஸாக்ட் அர்த்தம், அத நம்ம எடுத்துக்காம உள்ள அர்த்தம் வந்து அடங்கியிருக்கு. அததான் ஹிடன் மீனிங், உள்ளர்த்தம் அடங்கியிருக்கு. அததான் idioms-ல நம்ம பாக்குறோம். It's an expression or word or phrase. It's trying to give us meaning is different from literal meaning of idiom's individual elements. It is a hidden meaning. It has a hidden meaning. சரியா? இத வந்து idiotic expression அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சில டைப்ஸ் ஆஃப் idioms இருக்கு. அதுதான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபுட் idioms. ஓகே, இத பார்த்தா எப்படி தோணுது? ஒரு முட்டை ஒரு மாதிரி கெட்டு போய் உடைஞ்சு போயிருக்கு. ஓகேயா? அந்த மாதிரி ஒரு வரைபடம் நான் வரைஞ்சிருக்கேன். he was a bad egg அப்படி சொல்றாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா நடந்துக்காத ஒரு நபரை, இல் பிஹேவ்டு பர்சனை தான் பேட் எக் அப்படின்னு இங்க கம்பேர் பண்ணப்படுறது. சோ இதுல வந்து நம்ம லிட்ரல் மீனிங்கா ஒரு கெட்டு போன முட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு சென்டென்ஸா அதுக்கு உள்ள அர்த்தம் ஒருத்தருக்கு ரிலேட் பண்ணி பேசுறத என்ன அர்த்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இதுல வித்தியாசப்படுறது இல்லையா? சோ ஹி வாஸ் அ பேட் எக் அப்படின்னா அவன் வந்து ஒரு மாதிரி தப்பா நடந்துட்டான், டிஸ்ஹானஸ்ட், ஒரு மாதிரி உண்மை பேசாம ரொம்ப பொய்யா பேசுறது, அந்த மாதிரிலாம் ஒரு குணாதிசயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த நபரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? he was a bad egg அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு முட்டை, வீணா போன முட்டை, ஒரு கெட்டு போயிடுத்து அந்த மாதிரிங்கிற இததான் he was a bad egg. அதோட அர்த்தம் என்ன? dishonest or ill behaved person. இது என்ன சொல்றது? bigger fish to fry அப்படின்னா என்ன? to have more important things to do. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டியதுக்கு இருக்கு, அந்த மாதிரி சொல்ற ஒரு வாக்கியத்துல இந்த வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். I have lot of important things to do. எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குப்பா பண்றதுக்கு அப்படின்னு டைரக்டா சொல்லாம எதிர்மறைவா நம்ம சொல்றத ஒரு சென்டென்ஸா எப்படி சொல்றாங்க இதுல? I can't help you with your homework now. I have bigger fish to fry. என்னால இப்போ உன்னோட ஹோம்ஒர்க்ல என்னால இப்போ உதவி செய்ய முடியாது. I have bigger fish to fry அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? இதை தவிர எனக்கு வந்து மத்த முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு செய்யறதுக்கு, இதுல வந்து என்ன இந்த விஷயத்துல வந்து என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த வார்த்தை bigger fish to fry அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஃபுட் idioms. ஒரு உணவு வார்த்தையை வச்சு அந்த சென்டென்ஸ்ல நம்ம உபயோகிக்கிறோம். அதோட அர்த்தம் வந்து லிட்ரல் மீனிங்ல இருந்து மாறுபட்டிருக்கு. லிட்ரல் மீனிங்னா என்ன? அதுக்கு உண்டான ஆக்சுவல் மீனிங். இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தோன்றது? ஒரு கண்ணும் இன்னொரு கண் வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஆப்பிள். அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐனா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் செய்யற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல அவங்க வந்து ரொம்ப நெருங்கினவர், அவர் செய்யறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சொல்ற விஷயத்துல ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. ராமு ஹேஸ், இது ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ராமு ஹேஸ் ஒன்லி ஒன் சைல்ட் அண்ட் ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. அவ நம்ம நம்ம அம்மாக்களுக்கு தான் நம்ம தான் கண் இமைக்குள்ள நான் அவனை அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சோ இதுல வந்து சொல்றத எப்படி சொல்றாங்க? ஆப்பிள் மாதிரி அந்த குழந்தை வந்து இந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்பிள், ரொம்ப பொக்கிஷமானது, ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமா அவர் கருதுறாரு அவர் குழந்தைய. சோ ராமு ஹேஸ் ஒன்லி ஒன் சைல்ட் அண்ட் ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. இதுதான் சென்டென்ஸா நம்ம பாக்குறோம். சரி, இது வந்து ஃபுட் ஈடியம்ஸா பார்த்தோம். ஆப்பிள், ஃபிஷ் டு ஃப்ரை, ஃபிஷ், பிகர் ஃபிஷ் டு ஃப்ரை, அப்புறம் பேட் எக். இதெல்லாம் எப்படி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு உணவு பதார்த்தங்கள் வச்சு சென்டென்ஸ்ல வந்து கம்பேர் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? அடுத்தது நம்பர் ஈடியம்ஸ். எண்கள் வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஹி வாஸ் ஆன் கிளவுட் 9. கிளவுட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ அதை சொல்லுவாங்க? ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கிறத, அளவே இல்லை அந்த சந்தோஷத்துக்கு, அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? ஹி வாஸ் ஆன் கிளவுட் 9, ஷீ வாஸ் ஆன் கிளவுட் 9. எப்போ அந்த மாதிரி என்ன மாதிரி சென்டென்ஸ்ல உபயோகிக்கிறோம்? ஹி வாஸ் ஆன் கிளவுட் 9 when he topped his school in examination. அவனுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம், அதீத சந்தோஷம். எப்போ அப்படின்னா அவன் எக்ஸாமினேஷன்ல அவன் தான் அந்த ஸ்கூல், அவனுடைய ஸ்கூல்ல டாப்பரா இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான மார்க் வாங்கியிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் கேள்விப்படுறத அவனுக்கு எப்படி இருக்கு? It is like he was on cloud 9. He was on cloud 9. Why are they saying he is on cloud 9? எதுக்கு அப்படி சொல்றாங்க அவன் cloud 9ல இருக்கான்னு? ஏன்னா அவன் தான் அந்த ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ல நிறைய மார்க் வாங்கினான். he topped his school in examination. kill two birds in one stone. அதாவது ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்றதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தான் இது. kill two birds in one stone. இதுக்குண்டான அர்த்தம் வந்து ரெண்டு பறவையும் கொல்றது, அந்த மாதிரி ஆக்சுவலா மீனிங்கா நம்ம எடுத்துக்காம ரெண்டு விஷயத்தையும் அட் த சேம் டைம் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி சொல்றதுக்காக உபயோகிக்கப்படுறத வார்த்தை தான் kill two birds in one stone. Nine out of 10, 9 times out of 10 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ், முக்காவாசி எப்பொழுதும், அந்த மாதிரி சொல்றத இந்த வார்த்தை உபயோகிக்கப்படும். 9 times out of 10 your choice turns out to be right one. ஒரு 10 விஷயம் பண்றதுல நீ ஒரு 9 விஷயம் பண்றியா, அதுல வந்து நீ முக்காவாசி நீ பண்ற வேலை வந்து ரொம்ப சரியாதான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த ஈடியம் வந்து உபயோகிக்கப்படுது. இது என்ன ஈடியம்? நம்பர் ஈடியம்ஸ். ஏன்னா இங்க வந்து ஒரு எண் உபயோகிக்கப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்பர் ஈடியம்ஸ்க்கு. at 6s and 7s அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி குழப்பம், confused or in a state of disorder. The government were at 6s and 7s over what to do about the unemployment rate. இந்த வேலையில்லா வாய்ப்பு, அது வந்து வேலையில்லா திண்டாட்டம், இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? சோ அத சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து 6s and 7s அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவங்க ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. இந்த ரேட்டை வந்து எப்படி குறைக்கிறதுங்கிறது தெரியாம அவங்க ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உபயோகிக்கப்படுற ஈடியம் தான் at sixes and sevens. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஈடியம் பார்த்தோம்? ஃபுட் ஈடியம்ஸ் பார்த்தோம். உணவை வந்து ஒரு சென்டென்ஸ் வார்த்தைகள் வந்து உபயோகிக்கப்படுறத. நம்பர் ஈடியம்ஸ் அடுத்தது பார்த்தோம். நான் இந்த பிக்சரோட கொடுத்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா. அடுத்தது ஸ்போர்ட் ஈடியம்ஸ், விளையாட்டு. அந்த மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் ஒரு வாக்கியத்துல வந்து உபயோகிச்சு எப்படி வந்து அது ஈடியம், ஸ்போர்ட்ஸ் ஈடியமா மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். The ball is in your court. பந்து வந்து உன்னோட கோர்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நான் இங்க சும்மா ஒரு ஃபுட்பால் மைதானம், கால்பந்து மைதானத்துல ஒரு பந்து இருக்கு, ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? The ball is in your court அப்படின்னா we have reduced the price as much as we can. Now the ball's in your court. இது வந்து ஒரு உதாரணமா நம்ம எப்படி பாக்குறோம்? நாங்க பண்ண வேண்டிய நாங்க குறைக்க வேண்டிய விலையெல்லாம் நாங்க குறைச்சிட்டோம். இப்ப வந்து முடிவு எடுக்க வேண்டியது உன்னோட கையில தான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல now the ball is in your court அப்படின்னு சொல்லுவாங்க. It's your turn to make the decision. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அதாவது உள்ள hidden meaning அப்படின்னு சொல்றோம் இல்லையா? hidden meaning என்ன? இந்த சென்டென்ஸ், இந்த வார்த்தைக்கான now the ball is in your courtனா it is your turn to make decision. முடிவு எடுக்க வேண்டியது உன்னோட கையில இருக்கு. அது மாதிரி சொல்றத இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுது, இந்த ஸ்போர்ட் ஈடியம் உபயோகிக்கப்படுறது. get the ball rolling அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? to do something to begin a process. ஒரு விஷயத்த வந்து முதல்ல செய்யறதுக்கு, இப்போ செய்யறதுக்கு உபயோகிக்கப்படுற ஒரு சென்டென்ஸ் தான் do something to begin a process. முதல்ல நம்ம தான் அது பண்றோம், ஃப்ரெஷ்ஷா அது செய்யப்படுற ஒரு விஷயம்னா இந்த வார்த்தை, இந்த ஈடியம் வந்து உபயோகிக்கப்படுது. do something to begin a process. to do something to begin a process தான் இதுக்குண்டான அர்த்தம். எதுக்குண்டான அர்த்தம்? get the ball rolling. இந்த ஈடியம்கான அர்த்தம் தான் do something to begin a process. ஒரு உதாரணமா பாப்போமா? he shy so he always waits for other people to get the ball rolling. அவன் வந்து ரொம்ப தயங்குவான், அதனால மத்தவங்க எடுக்கிற அவனோட வந்து மத்தவங்களதான் சார்ந்து இருப்பான். அவங்க முதல்ல பேசட்டும். இப்ப வந்து நம்மளே வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம்னா மிஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தரா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முழிச்சுட்டே இருப்போம், திருன்னு. யாரு பதில் சொல்றதே தெரியல. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவ சொல்லட்டுமே, நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு தயக்கமா இருப்போம்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் இங்கேயும். he shy so he always waits for other people to get the ball rolling. அவன் தொடங்கினோன்னா அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அந்த சிச்சுவேஷன்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த ஈடியம்ஸ் என்ன? கலர் ஈடியம்ஸ். ஒரு வண்ணங்கள், அத வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கும் இந்த ஈடியம்ஸ்ல. நிறங்கள், நிறம், சேப்பு, பச்சை, நீலம், இந்த மாதிரி இந்த நிறங்கள்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்து வித்தியாசமா உபயோகிக்கப்பட்டிருக்கும். அதுக்குண்டான உள்ள அர்த்தம் வந்து வேறையா இருக்கும். சி ரெட் அப்படின்னா முகம் வந்து அப்படியே செவந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன் அப்படி சொல்றோம்? ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை வந்து உதாரணமா காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து சி ரெட் அப்படின்னு சொல்லுவோம். when he laughed in my face I just saw red. என்ன பார்த்து அவன் சிரிக்கிறத எனக்கு அப்படியே இந்த கோவமா வரும் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தர் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றத, அந்த மாதிரி உபயோகிக்கப்படுற சென்டென்ஸ் தான் இது. when he laughed in my face I just saw red. அப்படியே கோவம் கடுன்னு இருக்கிறது, அதுதான் see red அப்படின்னு சொல்றோம். caught red handed, கையுங்களவுமா பிடிக்கிறது, அதுதானே caught red handed சொல்றோம். to get caught
டூயிங் சம்திங் ராங், ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டு அதை வந்து கையங்களுமா நம்ம மாற்றத்தை தான் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லப்படுறது. மை மதர் காட் மீ ரெட் ஹேண்டட் வென் ஐ டோல்ட் ஹர் லைஸ். நம்ம அம்மாட்டேந்து நம்ம தப்பிக்க முடியுமா? நம்ம எப்போ பொய் சொல்றோம், எப்படி உண்மையை சொல்றோம், எல்லாமே வந்து நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல எங்க அம்மா வந்து நான் பொய் சொன்னோன்னே என்ன கையங்களமா புடிச்சிட்டாங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க? டு கெட் காட் ரெட் ஹேண்டட், மை மதர் காட் மீ ரெட் ஹேண்டட் வென் ஐ டோல்ட் ஹர் லைஸ். நான் பொய் சொன்ன போது எங்க அம்மா என்ன கைங்களுமா புடிச்சிட்டாங்க. ரெட் ஹேண்டட் அப்படின்னா சிவப்பு கை அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்காம அதோடைய உள்ளர்த்தமான டு கெட் காட் டூயிங் சம்திங் ராட், ஒரு சம்திங் ராங், தவறலா ஒரு விஷயம் செஞ்சு அதுல வந்து மாட்டிக்கிறத உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் காட் ரெட் ஹேண்டட். அடுத்த உதாரணம், ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னா என்ன? நீல நிலா அப்படின்னு ஏதாவது அர்த்தமா? இல்ல, அதோட அர்த்தம் என்னன்னா டு ரெஃபர் சம்திங் தட் அக்கர்ஸ் வெரி ரேர்லி. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கிற ஒரு விஷயம், ரொம்ப அடிக்கடி நடக்காம எப்பயாவது நடக்கிற ஒரு விஷய நடக்கிறத இந்த வார்த்தை உபயோகிக்கப்படும். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன், ஹி கோஸ் ஃபார் அ வாக் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். இப்ப வீட்டுல வந்து வாக்கிங் போ, ஜாகிங் போ, ரன்னிங் போ அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா அதை வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் அவங்க அதை செய்யறாங்க கேட்காம அப்படின்னா ஹி கோஸ் ஃபார் அ வாக் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். நம்ம வீட்லயும் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படி, நியூஸ் கேளு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை வந்து சீண்டி கூட பார்க்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம படிக்கிறது வந்து ஏன் நல்லது, நம்மளும் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கத்துப்போம், நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆனா இந்த உதாரணத்தை என்ன சொல்றாங்க, அவன் வந்து நியூஸ் பேப்பரே வந்து ஒன்ஸ் இன் ப்ளூ மூன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் படிக்கிறான், அந்த மாதிரி சொல்லப்படுறத இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுறது. ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். அந்த கருப்பு ஆட்டை நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கருப்பு ஆடுனா என்ன? அந்த ஆடு ஏதாவது கருப்பா இருக்கிறது அதை வந்து பிடிக்கிறது அந்த மாதிரியா அர்த்தம்? இல்ல இல்ல, அது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பாரு, அது வந்து வெளிப்படையா தெரிய வரத்த அவங்க என்ன சொல்லுவாங்க, பிளாக் ஷீப், ஆட் ஒன் அவுட். அந்த கூட்டத்திலேயே வந்து தனித்துவமா அவங்கதான் அது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தெரியறத என்ன சொல்லுவாங்க, பிளாக் ஷீப். ராகுல் இஸ் தி பிளாக் ஷீப் இந்த டீம் அப்படின்னு சொல்லாமா? அந்த டீம்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா அவனைதான் கண்டுபிடிக்கப்படுது, அவன் தான் பண்ணிருக்காங்கிறத எப்படி சொல்லுவாங்க, அவனைதான் பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இதெல்லாம் தான் கலர் ஈடியம்ஸ். நிறங்கள் சார்ந்து ஒரு சென்டென்ஸ் உபயோகிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு உள்ளர்த்தம் வந்து வேற, அதோட ஆக்சுவல் அர்த்தத்தை பார்க்க போகுது. ஹிடன் மீனிங், தேர் இஸ் அ ஹிடன் மீனிங் இன் இட். அனிமல் ஈடியம்ஸ் அட் ஸ்னெயில் பேஸ் அப்படின்னா ரொம்ப மெதுவா போறது. ஹி டிட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். இந்த கட்டட வேலையை செய்யறது வந்து அவன் பண்ண கட்டட வேலை வந்து ரொம்ப மெதுவா நகர்ந்தது, ரொம்ப மெதுவா செய்யப்பட்டது. அப்ப சொல்றத என்ன சொல்லுவோம், ஹி டிட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். லெட் தி கேட் அவுட் தி பேக். லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக். ரிவீல் சீக்ரெட், ஒரு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மைய, ஒரு சீக்ரெட்டை வந்து ஒரு ரகசியத்தை வந்து வெளியிடுறதுக்கு தான் வந்து லெட் த கேட் அவுட் தி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ லெட் த கேட் அவுட் தி பேக் அபவுட் சர்ப்ரைஸ் டின்னர். யார் அதை வந்து வெளியிட்டாங்க, அந்த ஒரு ரகசியமான விஷயத்த வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல இப்படி சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு டின்னர் பார்ட்டி சர்ப்ரைஸா போகணும்னு வச்சிருந்திருக்காங்க, ரகசியமா அவங்கள வந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக. ஆனா யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்துல வந்து சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப என்ன சொல்றாங்க இந்த சென்டென்ஸா, ஹூ லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக் அபவுட் சர்ப்ரைஸ் டின்னர். சர்ப்ரைஸா போற டின்னர் இந்த பிளான் வந்து தெரிஞ்சு யார் வந்து அத வெளியிட்ட அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பட்சத்துல இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுறது. சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல
நம்ம கிளிப்டு வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம், பிளெண்ட்ஸ் பார்த்திருக்கோம், ஈடியம்ஸ். இதெல்லாம் இந்த மூணும் vocabulary செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளாஸ்ல இது மூணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிளிப்டு வேர்ட்ஸ், பிளெண்ட்ஸ், ஈடியம்ஸ். மை ரெமினிசன்ஸ் சாப்டர்ல பேஜ் நம்பர் 96 vocabulary பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற போர்ஷன். இந்த பாடத்துல பேஜ் நம்பர் என்ன 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்கிறத நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகே, நான் இந்த கிளாஸை இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சாப்டரை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.